நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் என்பதை உங்களின் சிரிப்பின் மூலமே உலகத்திற்கு அறிவிக்க முடியும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த உணர்வை அவர்களிடம் பரவ விடுங்கள். உங்கள் காலை ஒருவர் மிதித்துவிட்டால் உங்கள் முகம் மாறுகிறது. உங்களுக்கு பதவி உயர்வு வந்தால் உங்கள் முகம் மாறுகிறது. உங்கள் உரிமை பறிக்கப்படும் போது உங்கள் முகம் மாறுகிறது. அதனால்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கிறார்கள். நமது மலர்ந்த முகமே மற்றவர்களை கவரும் மூலதனம். உங்களை தோல்வியடை செய்த ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு சோர்வாய் இருக்கும்போது கடந்த கால வெற்றி ஒன்றை நினைத்து பாருங்கள். உங்கள் தலையை தூக்கி பயப்படாமல் வாய்விட்டு சிரியுங்கள். உங்களுக்குள் இருக்கும் பயம், கவலை விலகியிருக்க காண்பீர்கள். யாரேனும் ஒருவரை நீங்கள் மகிழ்ச்சியடை செய்யும்போது உங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சி ஏற்படும். மனநிறைவின் உண்மையான அர்த்தம் புலனாகும். மகிழ்ச்சி தரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த பழக்கத்தை தொடருங்கள். உற்சாகத்துடன் விளையாடுங்கள். நீங்கள் ரசித்து அனுபவித்த மகிழ்ச்சியூட்டும் சிரிப்புகளை பிறருக்கும் சொல்லுங்கள். பரவ விடுங்கள். உங்களுக்கு பிடித்த இசை, ஓவியம், நாடகம் ஆகியவற்றை நீங்கள் தீர்மானியுங்கள். தனிமையில் இனிமை காண முடியாது. நள்ளிரவில் சூரியனை காண முடியாததை போல. சோம்பலுக்கு கதவை திறக்காதீர்கள். சுறுசுறுப்பான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகிவிடாது என்பதை மறந்து விடாதீர்கள். வெறும் உழைப்பு மட்டுமே வாழ்க்கை ஆகிவிடாது. உங்கள் உடம்பு, மனைவி, குழந்தைகள், உறவு, நட்பு, அவர்களின் வளர்ச்சி, இப்படி எத்தனையோ இருக்கின்றது. அவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். அன்னை, தந்தை, சகோதரர், சகோதரிகளுடன் உண்மையான வாஞ்சையுடன் இருங்கள். உறவு, நட்புடன் உற்சாகமாக இருங்கள். பிள்ளைகளின் வளர்ச்சியில், மனைவியின் புன்னகையில், நண்பர்களின் உயர்வில் கவனம் செலுத்துங்கள். அடுத்தவர்கள் நலனில் அக்கறை காட்டுங்கள். மகிழ்ச்சி பாதை உங்களுக்கு புலப்படும். நமது முகம் எப்போதும் மலர்ந்த பூவைப் போல மலர்ச்சியுடன் திகழட்டும். மலர்ந்த முகம் மற்றவர்களை கவரும் என்பதோடு மட்டுமல்ல, வாழ்க்கையின் உயர்வுக்கு வழியாகவும் அமையும். நாம் அனைவரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்புகிறோம். மகிழ்ச்சி நம் உடலாலும் மனதாலும் உணரப்படும் ஒரு இனிமையான உணர்வாகும். சுய அன்பே நமது தனிப்பட்ட மகிழ்ச்சியின் தொடக்க புள்ளியாகும். உடல், மனம், பொருள் சார்ந்த இன்பங்கள் நம்மை மகிழ்ச்சியடைய செய்கின்றன. நாம் ஒரு முறைதான் வாழ்கிறோம். அதனை மகிழ்வுடன் வாழ முயல்வதில் கணக்கம் காட்டக்கூடாது. மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரே வழி நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் நபர்களின் தொடர்பில் தொடர்ந்து இருப்பதுதான். நமது மனதை நேர்மறையாக பயிற்றுவிப்பது நமது உள் மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமானது. தியானம், சுவாச பயிற்சிகள், பொதுவான உடற்பயிற்சிகள் அனைத்தும் மகிழ்ச்சி சுரப்புகளை தூண்டுகின்றன. மகிழ்ச்சியான நபர்களை அடிக்கடி சந்திப்பதன் மூலம் நாம் நேர்மறை அதிர்வுகளை பெற முடியும். நாம் வாழ்க்கையில் சிறு சிறு மகிழ்வான நிகழ்வுகளை கூட ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடிக்கடி புன்னகைப்பதும், தேவை ஏற்படும்போது வாய்விட்டு சிரிக்கவும் தயங்கக்கூடாது. நாம் மிகவும் விரும்பும் செயல்களை செய்வதில் ஒவ்வொரு நாளும் நமது நேரத்தை செலவிட வேண்டும். மனம் சோர்வடையும் போது மிக விரைவாக அதிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும். மனசோர்வு அதிகமாக உணரும்போது வெட்கப்படாமல் உளவியல் ஆலோசனைகளை பெற வேண்டும். மன அழுத்தம் மேலாண்மை, ஆழ்ந்த தூக்கம், நல்ல சுகாதாரம், ஆரோக்கியமான உணவு, நன்னடத்தை, பிறர் செய்யும் தீமைகளை மன்னித்தல், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், சிறந்த மன ஆரோக்கிய பெறுதல், மன நிறைவான வாழ்க்கை, பிறருக்கு எதிர்பார்ப்பின்றி உதவுவதல், சத்தான உணவை சாப்பிடுவது, ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது, உடல் கேட்கும்போது ஓய்வெடுப்பது, நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்வது, நன்றியுடன் இருப்பது, குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்வது, நமக்கான நண்பர், குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுவது, பிடித்த இசையுடன் இணைவது போன்றவை நமது மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக அமைகின்றன. மற்றவர்களின் மகிழ்ச்சியில் அக்கறை செலுத்தும் போது நம்மால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவ முடியும். பிறருக்கு தீங்கு ஏற்படுத்த மனதாரும் நினைக்கக்கூடாது. யதார்த்தத்தில் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களின் நலன் பற்றி சிந்தித்தும் அவர்களுக்கு உதவ முயற்சித்தும் மகிழ்ச்சியை பெற முடியும். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நம்மை தடை செய்ய யாராலும் முடியாது. எங்கும் எதிலும் மறைந்திருக்கும் மகிழ்ச்சியை தேடுவோம். தேடிக்கொண்டே வாழ்க்கையை தொடருவோம். நம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செயல்களை மற்றோருக்காக ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கையில் சில சமயங்களில் பூங்காற்றும், சில சமயங்களில் புயல் காற்றும் வீசக்கூடும். அது நம் எல்லோருடைய வாழ்விலும் இயல்பானதே. வாழ்க்கை சக்கரம் உருளும்போது இவையெல்லாம் யதார்த்தமான நிகழ்வுகளை என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனைகளுக்கும் மனதில் தீவிரமான இடம் கொடுக்கக்கூடாது.
எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று ஆழ்ந்த நம்பிக்கை வைத்தால் மனது எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். மகிழ்ச்சி என்பது அகநிலை. ஒருவருக்கு மகிழ்ச்சியை தருவது இன்னொருவருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் தங்கள் சொந்த மகிழ்ச்சியை வரையறுத்து பின்பற்ற வேண்டும். நமது மகிழ்ச்சிக்கு நாமே பொறுப்பு. எல்லோரது வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிக்கான தேடல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இது தவிர்க்க முடியாதது. இவற்றை உணர்ந்து நடந்தால் நமக்கு மகிழ்ச்சியுடன் வாழ்வது சாத்தியம்தான்.